கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் உப்பாகவும் ஒளியாகவும் வாழ கிறிஸ்துவால் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்காக மட்டுமே கிறிஸ்தவர்களாக வாழ இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டோம். காரணம், அவரில் கரைந்து பின் ஒளியான ஒளியுடன் இணைந்து ஓசை இல்லாமல் உலகெங்கும் கிறிஸ்துவுக்காக ஒளிர்ந்திடவே. நீங்கள் உலகிற்கு உப்பாய் ஒளியாய் இருங்கள் அல்லது இருக்க வேண்டும் என்று அதிகாரமாய் சொல்லாமல், நீங்கள் உலகிற்கு உப்பாய் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று நேர்மறையாக சொல்லுவதும். யோவான் 8:12 உலகின் ஒளி நானே என்று சொன்னவர், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தன் ஒளியோடு நம் ஒளியையும் இணைத்து கொண்டார். அவரோடு இணைந்து ஒளிரும் போது எண்ணெயோ திரிகளோ தீப்பட்டிகளோ மெழுகுவர்த்திகளோ தேவையில்லை. அவரில் இணையும் போது அது அணையா விளக்காய் ஒளியாய் சுடராய் மாறுகிறது. அது நம் திறமையாக இருக்கலாம், நல்ல செயல்களாக இருக்கலாம், சுயநலமே இல்லாத பிறர் அன்பாக கூட இருக்கலாம். இவை அனைத்தும் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வதற்காக மட்டுமே. சுவை இல்லாத உவப்பற்ற கடினமான வார்த்தைகள் மனிதர்களால் மிதிக்கப்படுமே தவிர அது ஒன்றுக்கும் உதவாது. மாறாக நம் ஒளியான நற்செயல்கள் அனைத்தும் மனிதர்களால் மதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்காக விண்ணக தந்தையிடம் கூட அவர்கள் பரிந்து பேசுவார்கள். எனவே உடன் இருப்பவர்களுக்காக, நம் இலக்கு மக்களுக்காக உப்பாக ஒளியாக கரைவோம் இறைவனுக்காக. அப்போது கரை படிந்த நம் உள்ளங்கள் கரையேற முடியாமல் கரைந்து போகும்போது இரு கரம் நம்மை தேடி வரும். அது இறை கரமாகத்தான் இருக்கும். அந்த கரத்தை பிடிவாதமாக பிடித்து கொள்வோம் பிறர் அன்பு கட்டளைக்காக.